இதுலயே வந்து வேர்க்கடலை ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதுல வந்து அடுத்ததான் வந்து சாப்பாடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு குட்டீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு என்னென்ன சமையல் சமைச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாதங்க. எப்பயும் போல சாதத்துல இருந்தே பாக்கலாங்க. சாதம் இன்னைக்கு கம்மியா தாங்க செஞ்சிருக்கேன் பாருங்க. ஏன்னா வந்து நேற்று செஞ்சு பிரியாணி இருக்கிறதுனால சாதம் வந்து கம்மியாவே வச்சுட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பீன்ஸ் குழம்பு செஞ்சிருக்காங்க. இதுலயே வந்து வேர்க்கடலை அரைச்சு போட்டு பட்டாணி எல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து. அடுத்ததா பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு மாதிரி செஞ்சுட்டாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு. கண்டிப்பா வந்து ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ வந்து ஷேர் பண்றாங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்ல வந்திருக்கு. அடுத்ததா பீட்ரூட் பொரியல் செஞ்சிருக்காங்க. இது வந்து கட் பண்ணிட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரியல் செய்யுது. தேங்காய் எல்லாம் போட்டு டேஸ்ட் வந்து வேற லெவலும் இருக்குங்க. இன்னைக்கு அதுதான் செஞ்சிருக்கேன். அடுத்ததா கடல மாவு குழம்பு செஞ்சிருக்காங்க. இட்லி கூட வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இட்லியோட வச்சு சாப்பிட. கண்டிப்பா இதோட ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்க. தேங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன்றதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து காஞ்ச மிளகாய் போட்டு செய்யறதுங்க. பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா போட தேவையில்லை. இது வந்து சட்னி செஞ்சு வச்சிருக்காங்க எப்பயும் போல. இட்லி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஊத்துறாங்க. இட்லி சாப்பிடும் போது சுட சுட போட்டு ஊத்தி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால வந்து இட்லி மட்டும் இன்னும் ஊத்தி வைக்கல. இப்போ லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடலாங்க. பேக் பண்ணிடலாம். இது காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்து நேற்று செஞ்சு வச்சுங்க. அதையும் வந்து எல்லாரும் சாப்பிட்டோங்க. இட்லி வந்து அப்பாவுக்கு மட்டும் இட்லி ஊத்தி வைக்கணும். பாருங்க இப்போ சாதம் போட்டுட்டு அடுத்ததான் வந்து பீட்ரூட் பொரியல் வச்சுக்கிறாங்க. அடுத்ததான் ஒரு பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிக்கிறாங்க. இது போல லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அடுத்ததா வந்து நித்திஷ் பாக்ஸையும் பீட்ரூட் பொரியல் வச்சுக்கிறேன். சாதம் எப்பயும் போல கம்மியாவே போட்டுக்கிறோம்ப்பா. அடுத்ததான் வந்து பீட்ரூட் பொரியல் வச்சுக்கிறேன். வச்சுக்கிறேன். அடுத்ததான் அரிசியோட பாக்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா பொரியல் வந்து போட்டாங்க. லாஸ்டா வந்து சாலட் பாக்ஸையும் போட்டு வச்சுக்கலாம். சாப்பாடு நல்லா வச்சுட்டாங்க. நல்லா வெந்துட்டு இருக்கணும். குட்டி சாப்பாடுனால பாத்தீங்கன்னா சாப்பாடு நல்லா வேக வச்சு செய்யணுங்க. அப்படி இல்லைன்னா மதியத்துக்குள்ள நல்லா விதையா ஆயிடும். சாப்பிட வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லாவே இருக்காது. நல்லா நீங்க வேக வச்சுட்டு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க எல்லாருடைய பாக்ஸையும் வந்து போட்டு வச்சுக்காங்க. அடுத்ததா எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பு போட்டுக்க போறேன். எல்லாருக்கும் ஒரு காய் போட்டு கொஞ்சமா வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து சேர்த்து வச்சுக்கிறேன். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து இதே போல வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கும் இந்த பீட்ரூட் பொரியலுக்கும் வந்து காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து இதே போல வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சமா வச்சிருக்கேன். அடுத்ததா பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்ததா அஞ்சு காலுக்கு வந்து இந்த பீன்ஸ் குழம்பு எல்லாம் கேட்டீங்கன்னா அதனால மட்டும் நான் வைக்கிறேன். அவருக்கு பட்டாணி பீன்ஸ் குழம்புனா ரொம்பவே பிடிக்குங்க. அதனால வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரியே நான் இன்னைக்கு பேக் பண்ணிக்கிறாங்க. யாருக்கு எது வேணும்னு சொல்லி ஆல்ரெடி கேட்டுதாங்க நான் சமைச்சிருந்தேன். பாருங்க இன்னைக்கு வந்து சூப்பரா வந்து சமையல் எல்லாம் சமைச்சு பேக் பண்ணிட்டாங்க. என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி இன்னொரு டைம் பாக்கலாங்க. சாதம், அடுத்ததா பீன்ஸ் குழம்பு செஞ்சிருக்கேன். இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு மாதிரி செஞ்சிருக்காங்க. பீட்ரூட் பொரியல். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கடலை மாவு குழம்பு செஞ்சிருக்கேன். சட்னி செஞ்சிருக்காங்க. அடுத்ததா லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.